Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. குழந்தைகளின் வெளிநாட்டு கல்விக்காக இந்திய குடும்பங்கள் 2024ஆம் ஆண்டில் வங்கி கட்டணங்கள் மற்றும் பரிமாற்ற விகித சலுகைகளுக்கான சுமார் 1700 கோடி ரூபாய் செலுத்தியுள்ளதாக ரெட் சீட் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ட் அண்ட் வைஸ் இணைந்து வெளியிட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வருடாந்திர மாணவர் பண பரிமாற்றம் 85,000 கோடி ரூபாய் முதல் 93,500 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 95%த்திற்கும் அதிகமான தொகை பாரம்பரிய வங்கிகளின் வழியாக அனுப்பப்படுகிறது. பொதுவாக 3 முதல் 3.5% பரிமாற்ற விகித கூடுதல் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த பண பரிவர்த்தனைகளை முடிக்க 2 முதல் 5 நாட்கள் வரை ஆவது குறிப்பிடத்தக்கது. ஒரு குடும்பம் ஆண்டு ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் அனுப்பினால் அதில் 75,000 ரூபாய் வரை மறைமுக கட்டணமாக இழக்க நேரிடுவதாக உலக வங்கியின் மதிப்பீடும் உறுதிப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் முறையில் பணம் அனுப்புதல் சராசரியாக 5%த்திற்கும் குறைவான கட்டணத்தில் நடைபெறுகிறது. அதே சமயம் பாரம்பரிய முறைகளில் இது 7% வரை உள்ளது. ஐநாவின் நிலைத்த வளர்ச்சி குறிக்கோளான 3% கட்டண இலக்கை இது தாண்டியுள்ளது. வைஸ் நிறுவனம் பாரம்பரிய வங்கிகளை விட குறைந்த செலவில் வேகமான பண பரிமாற்றம் செய்யும் முறையை வழங்குகிறது. 2021இல் இந்தியாவில் தொடங்கிய வைஸ் நிறுவனத்தின் வழியாக அனுப்பப்படும் பணத்தில் 75% கல்வி செலவுக்கே பயன்படுத்தப்படுகிறது. மேலும் 2024இல் அமெரிக்காவிற்கு அதிகமான வெளிநாட்டு மாணவர்களை அனுப்பும் நாடாக சீனாவை இந்தியா முந்தியுள்ளது. குழந்தைகளின் வெளிநாட்டு கல்விக்காக 2030இல் இந்திய குடும்பங்கள் செலவழிக்கும் தொகை இரட்டிப்பு ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.